Hi friends, welcome to our channel VP Pets and Vlog. Hi friends, welcome to VP Pets and Vlog. இந்த வீடியோ எதை பற்றினா நம்ம சில பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம ஃபார்முக்கு. நம்ம ஃபார்முன்னு சொல்ல முடியாது, நம்ம வீட்டுக்கு. ஏன்னா ஃபார்மை ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு, கூண்டெல்லாம் எடுத்து ஒரு மூலையில் வச்சாச்சு. நம்ம ஃபார்ம் எதுவுமே இல்லை, லவ் பேர்ட்ஸும் இல்லை, ஃபின்ச்சஸும் இல்லை. ஒரே ஒரு பிளாக் சிக் பேர் மட்டும் தான் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு கொஞ்சம் ஃபின்ச்சஸ் இருக்குது, அதுவும் சேலுக்கு தான் இருக்குது. அது கொஞ்சம் ஃபெதர் வளராமல் இருக்க, ஃபெதர் வளர்ந்தோன்னே சேல் பண்ணிடுவேன். இது வந்து நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் வாங்கிட்டு வந்தவங்க பேர் பார்த்தீங்கன்னா சரவணன், அவர் பேர் ஹரிஸ் பெட்ஸ் அப்படின்னு இருக்கும். அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க போய் பார்த்தோம், அவங்ககிட்ட இருக்க பேர்ட்ஸு ஃபோட்டோ மட்டும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபோட்டோ நான் வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். இது இப்போதைக்கு வீட்டில் வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபார்ம் வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் வரும். இப்போதைக்கு அவங்க வீட்டில் வச்சுருக்கிறத மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். கண்ணூர் வெரைட்டிஸ் தான் வச்சுருந்தாங்க, அதை நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸை பிரிக்கலாம் வாங்க. மொத்தம் நம்ம 3 பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 ஒரு பாக்ஸில், 1 ஒரு பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 2 பாக்ஸ் என்ன, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன 2 பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பேக்கிங் ரொம்ப சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், பாக்ஸை ஓப்பன் பண்ணாமே ஒருத்தர் மேலே வந்து எட்டி பார்க்குறாரு பாருங்கள். நம்ம காக்டெயில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுவும் டேர்ம்டு காக்டெயிலு. பாருங்கள் கையில் எப்படி ஏறி உட்காந்துக்கிச்சு பாருங்கள். இன்னொன்று உள்ளே இருக்குது, எப்படி வரணும்னு தெரியல. இது ரெக்கையில் டேப் அடிச்சிருக்காங்க, ஃபுல்லாக டேர்ம்டு தான். ஆனால் இருந்தாலும் ஃப்ரீ ஃப்ளைட்டிங்கில் அவங்க விடல, ரெக்கையில் டேப் அடிச்சிருக்காங்க. இன்டோரில் ஃப்ரீ ஃப்ளைட்டிங்கில் விட்டுக்கலாம், அவுட்டோர்னால் கொஞ்சம் பிரச்சனை. நம்மக்கிட்ட பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது 2 நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒன்று வந்து 1500 அந்த ரேஞ்சுக்கு வாங்கினோம். ரெண்டுமே வாங்கி 3000 ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவு இருக்குன்னு. செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் நம்மக்கிட்ட அவ்வளோக்கும் அதை அட்டாச் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் ஃபீடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டேர்ம் பண்ணி வாங்கியிருந்தோன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருக்கும். அடுத்து வந்து நம்ம ஒரு பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம், அது அந்த பாக்ஸில் இருக்குது. அது என்னென்னு பிரித்து பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ நேரம் பாக்ஸ்குள்ளே இருந்தனால இப்போ நம்மளை பார்த்தா நம்ம கை மேலே ஏறி நின்றுச்சு. பாருங்கள் எந்த அளவு கையில் ஏறி நின்றுட்டு இருக்குன்னு. ஒரு டேர்ம்டு பேர்ட்ஸ் தான் அப்படி இருக்கும், வைல்டு பேர்ட்ஸ்னால் இந்த அதுக்கு இப்படி இருக்காது, நம்மளை கடிக்கும். இது கடிக்காமல் கையில் அமைதியாக உட்காந்துருக்கு. இது வந்து டேப் ஒட்டி தான் வச்சுருக்கான் பாருங்கள். இதை விட்டு நம்ம அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது நகம் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், நம்ம மேலே ஏறும்போது இந்த நகம்லாம் கிழிக்கும். இருந்தாலும் நம்ம அதுக்கிட்ட வந்து நகம் கிழிக்கும் போது கையை உதறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம கூட பழகாது. வலியை பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து ஆகணும். அப்போ தான் அதுக்கிட்ட நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும், அப்போ தான் நம்மக்கிட்ட அது நல்லா பழகும். அடுத்து ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸும் பிரிக்கலாம். பாக்ஸஸ் எல்லா பக்கமும் ஓட்டை போட்டு கொடுத்தாரு, எல்லா பக்கமும் சைடு ஃபுல்லாமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா ஏர் போயிட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக கட் பண்ணி கொடுத்தாரு. நான் பஸ்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் எல்லா பக்கமும் சுற்றிலும் டேப் அடித்து அந்த 2 பாக்ஸையும் ஒன்றா வச்சு டேப் அடித்து அதை கயிறு போட்டு கட்டி எனக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி சேஃபாக பேக் பண்ணி கொடுத்தாரு. ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் நேரில் போய் பார்த்து எடுத்துருந்தாலும் எனக்கு அதே மாதிரி தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட நான் ஏற்கனவே ஃபின்ச்சஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், பட் இப்போ ஃபின்ச்சஸ் நம்மக்கிட்ட இல்லை. இதுக்கு முன்னாடி என் ஃபின்ச்சஸ் வாங்கிட்டு வந்து ப்ரீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 2வது பாக்ஸில் என்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எடுத்தாச்சு. இது ஒரு சன்கனூர் சிக்கு, ரெட் ஆமினட்டு சன்கனூர் சிக்கு. இது ஹேண்ட் சிக்கு. இது வந்து நான் இவங்கக்கிட்ட புக் பண்ணும்போது இந்த ஃபெதர்ஸ்லாம் வளரவே இல்லை, அந்த ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. அது ஃபோட்டோ வீடியோ உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் எடுத்தோம். அதனால் அவங்க நான் சொன்னதுக்கப்புறமே அவங்க கேஜிலேருந்து எடுத்து பேரண்ட்லேருந்து பிரித்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ நம்மளால் இதுக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஹேண்ட் ஃபீடிங் எடுக்காது. ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரியும், பேரண்ட் தான் ஊட்டும் நல்லா தெரியும். ஹேண்ட் ஃபீடிங் எடுக்காது. அதெல்லாமே காலில் ரிங்கு போட்டிருக்காங்க, அவங்க ஃபார்ம் நேமை போட்டு ரிங்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேர்ட்ஸ் எடுக்கும் போது அது மோஷன் போகிற இடம்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துலாம் ஃபுல்லாக ஒட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா கிளியராக இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணி தான் பேர்ட்ஸ் வாங்கணும். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மேலாக ஃபீமேலாகலாம் எதுவுமே தெரியாது. ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு. இது எடுத்து அந்த சிக்கு ஃபோட்டோ நான் ஆட் பண்ண பாருங்கள். நீங்கள் இந்த சைஸில் எடுக்கக்கூடாது, ஃபெதர்ஸ் வளர்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். அப்போ தான் உங்கள்கிட்ட அதை நல்லா பழகும். கரெக்டான டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 டேட்ஸில் நீங்கள் இதை எடுத்துடணும் வெளியில். இது வந்து அதுக்கு மேலேயே இருக்கும். இவங்க எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் 3 வாரம் கழிச்சு தான் நம்ம போய் வாங்கியிருக்கோம்.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காக்டெயிலாம் ஏற்கனவே செல்ஃப் ஃபீடிங் எடுக்குதுன்னு சொன்னாங்க. சரி தெனை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தெனை வைக்கிறேன். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பசியில் இருக்குது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தெனை கொடுக்கலாம். தெனை வந்து நான் கையில் கொட்டிட்டு அப்படியே கீழே தரையில் கை வச்சேன். சன்கனூர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஹேண்ட் ஃபீடிங் வச்சுக்க, அதனால் நம்ம என்ன செல்ஃப் ஃபீடிங்லாம் அதுக்கு தெரியாது. அது அப்படியே போயிடுச்சு பார்த்துட்டு. காக்டெயில் ரெண்டுமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் சாப்பிட்டுச்சு, அப்புறம் இன்னொன்று அதே மாதிரி வந்து சாப்பிட்டுச்சு. இது என்ன ரொம்ப பசியில் இருக்குது. அவங்க நமக்கு 11:30 மணி போல் பேக் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு வரும்போது மணி 8:30 ஆகிடுச்சு. 8:30 மணி இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் அது சாப்பிடாமல் இருந்திருக்கு. அதனால் இப்போ நான் அதை கேஜில் போட்டுட்டு உடனே இதுக்கு சாப்பாடெலாம் வச்சுருவேன். சன்ஃப்ளவர் சீடு வச்சுருவேன், தண்ணியெல்லாம் வச்சுடுவேன். அது இப்போ சாப்பிட்டுக்கும். சன்கனருக்கு வந்து நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிவிடுவேன். இதோட அப்டேட்லாம் நம்ம போக போக நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம புதுசாக இன்னும் பேர்ட்ஸ் வாங்குவோம், நிறைய இது பண்ணுவோம். ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க ஃபார்மில் வந்து சில பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பேர்ட்ஸோட ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பாருங்கள். ஓகே.